SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை படுகொலை செய்யும் திட்டம், முகமூடி அணிந்த கொலையாளியின் ரகசிய நகர்வு, மித்தனியா தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கிகள், அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள், மின்சார சபை ஊழியர்களின் எதிர்ப்புக்கு அனுரா வழங்கிய பதில், விகாராதிபதியின் வங்கிக் கணக்கில் 28 மில்லியனுக்கும் அதிகமான பணம் சிக்கிய ஆய்வு, பிரித்தானியாவில் அதிரடி அறிவிப்பு, சர்வதேசத்தில் அதிகரிக்கும் போர் பதட்டம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் நம்பகரமான ஆதாரங்களிலிருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். மித்தனியா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்த தங்க முலாம் பூசப்பட்ட T-56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள், வெள்ளவத்தை ஹப்லோக் சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட T-56 துப்பாக்கி தொடர்பில் ஒற்றுமை இருக்கிறதா என்பதில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 பெண்களிடமிருந்தும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதம் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்காக தொடர்பிருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் மற்றும் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட T-56 தோட்டாக்களில் KPI என்ற எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருந்தது. இந்த அடையாளங்கள் கடந்த ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலையுடன் தொடர்புடைய குறியீடுகளாகும். KPI என்பது பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கஞ்சிப்பான இம்ரானுடையது என்று தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் சம்பத் மரம்பேரி மித்தனியாவுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து இந்த ஆயுத களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எரிசக்தி சுதந்திரத்துக்காக அரசாங்கம் எப்போதும் துணை நிற்கும் என்றும், மின்சாரத்துறையை எந்த நேரத்திலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க அரசாங்கம் தேவையில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதம் 26ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட 2025ஆம் ஆண்டில் 14ஆம் இலக்கு இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் மூலம் மின்சார சபையை மறுசீரமைத்து முழுமையான அரசுக்கு சொந்தமாக 4 நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நிறுவப்பட்ட கலந்துரையாடலின் போது அவர் மேற்கண்டவாறு விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். இதன்படி தேசிய அமைப்பு நிறுவனம், தேசிய பரிமாற்ற வலியமைப்பு சேவைகள் நிறுவனம், இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் இலங்கை மின் உற்பத்தி நிறுவனம் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட 4 நிறுவனங்களுக்கான ஊழியர்களை ஆட்சேபம் செய்யும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய பின்னணியில் மின்சார தொழிற்சங்கங்கள் தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளன மற்றும் அனைத்து கொள்முதல் நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளன. இந்நிலையில் மின்சார சபை ஊழியர்களின் ஒரு பகுதியினர் இந்த நிறுவனங்களில் சேர விருப்பம் தெரிவித்த கடிதங்களை சமர்ப்பித்துள்ளதாக எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் மின்சாரம் வழங்கல் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசியமான சேவைகளாக அறிவிக்கும் ஒரு வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க வெளியிட்டிருந்தார். இதை மின்சார சபையின் ஊழியர்கள் குழு அசாதாரணமானது என்று கருதியோடு அத்தோடு அனைத்து மின்சார ஊழியர்களின் விடுமுறைகளையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய மறுசீரமைப்பு மூலம் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கும் வகையில் கோட்டை தொடர்ந்து நிலையம் முன்பாக இன்று பிற்பகல் இலங்கை மின்சார ஊழியர்கள் சங்கம் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டின் எரிசக்தி சுதந்திரத்துக்காக அரசாங்கம் எப்போதும் துணை நிற்கும் என்றும், மின்சாரத்துறையை எந்த நேரத்திலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க அரசாங்கம் தேவையில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பாணாந்துறையில் உள்ள ஒரு பிரபல விகாராதிபதியின் வங்கிக் கணக்கிலிருந்து 28 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை மோசடியாக எடுத்த சம்பவம் தொடர்பாக 4 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணாந்துறை பிரதேச சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹம்பகா, ஜாயல, மிருவாங்குட மற்றும் ஏகல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 33, 34, 45 மற்றும் 46 வயதுடைய 4 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பாணாந்துறையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் தேர்தல் தனது கணக்கை பராமரித்து வருகிறார். மேலும் அவரது அடையாள அட்டை சிறிது காலத்துக்கு முன்பு காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அதே வங்கியில் நாரம்பல கிளையில் பல சந்தர்ப்பங்களில் தங்கள் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றியதாகவும் பணத்தை பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் பாணாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். உலகச் செய்திகள். பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் ரஷ்யா போர் விமானங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரித்தானியா வெளியுறவு செயலாளர் அறிவித்துள்ளார்.
அதன்படி ஐரோப்பாவின் வான்வெளியில் அத்துமீறி நுழையும் ரஷ்யா போர் விமானங்களை எதிர்கொள்ள பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக நியூயார்க்கில் ஐநா பாதுகாப்பு ஆணையத்திடம் பேசிய அவர் நேட்டோ பிராந்தியத்துக்குள் அனுமதியின்றி நுழைய ரஷ்யா விமானங்களுக்கு எதிராக தாங்கள் ராணுவ படை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் பொறுப்பற்றதாகவும் அபாயகரமாக இருப்பதாகவும் பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குலைக்கும் முயற்சிகள் என்றும் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய தொடர் செயல்கள் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகளுக்கு இடையிலான நேரடி ஆயுத மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை படுகொலை செய்யும் திட்டம் முகமூடி அணிந்த கொலையாளியின் ரகசிய நகர்வு. மித்தனியா தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கிகள் அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். மின்சார சபை ஊழியர்களின் எதிர்ப்புக்கு அனுரா வழங்கிய பதில். விகாராதிபதியின் வங்கிக் கணக்கில் 28 மில்லியனுக்கும் அதிகமான பணம் சிக்கிய ஆழ்வு. பிரித்தானியாவில் அதிரடி அறிவிப்பு, சர்வதேசத்தில் அதிகரிக்கும் போர் பதட்டம்.